ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்புடன் அறிவோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை தொக்கு தானுங்க. காரசாரமான முட்டை தொக்குங்க. ஏற்கனவே ஒரு முட்டை தொக்கு நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோ இந்த கடைசியில் நான் லிங்க் கொடுக்குறேனுங்க, பாருங்கள். வாங்க செய்யலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை வந்து நம்ம வேக வச்சு தொல்லி எடுத்து இப்படி வச்சுக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாங்க. பெரிய வெங்காயம் ஒரு 4 பெரிய வெங்காயம் இல்லை 3 பெரிய வெங்காயம் பொடியாங்க. இஞ்சி பூண்டு 5 பூண்டு தான் எடுத்துருக்கேன் பாருங்கள். இஞ்சி இவ்வளோ தான் எடுத்துக்கிறேங்க. பச்சை மிளகா 1ங்க, சோம்பு 1 டீஸ்பூன், கிராம்பு 4ங்க, ஏலக்காய் 2, பட்டை வருங்க இவ்வளோ தான், தக்காளி 4, கருவேப்பிலைங்க இவ்வளோ தாங்க அதுக்கு தேவையானது. இதுக்கு தேவையான போடுற மசாலா வந்து நான் செய்ய நான் சொல்கிறேனுங்க. வாங்க செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பாத்திரத்தை வச்சுக்கலாங்க. அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இது தொக்கு மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோங்க. அது கொஞ்சம் பட்டை போட்டுடலாங்க, கொஞ்சம் சீரகம் போட்டாச்சுங்க, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு 1 டீஸ்பூனுங்க. இப்போ இதெல்லாம் வணக்கி விட்டுறலாங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயங்க நல்லா பொடியாக அரிஞ்சு அதையும் ஜாயின் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் வெந்து வரட்டுங்க. வெங்காயம் கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கூட வந்து ஒரு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாங்க. நம்ம இப்போ இஞ்சி பூண்டு வருங்க. நம்ம எடுத்துருந்த இஞ்சி பூண்டை அரைச்சி 1 டேபிள் ஸ்பூன் இருக்குங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க, பச்சை வாசம் போட்டு. இப்போ நம்ம தக்காளி 4 தக்காளி எடுத்தோம் இல்லைங்களா, அந்த தக்காளியை வந்து அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ மிளகுடியெல்லாம் ஜாயின் பண்ணிடலாங்க. வரமிளகாத்தூள் 1 டீஸ்பூன், அதாவது இந்த ஸ்பூனில் போடுறேங்க. இதுக்கு நல்ல காரசாரமாக இருக்கும். இது வந்து மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், பெப்பர் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன். இதெல்லாம் தான் மசாலாங்க. வரமிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், சீரகத்தூள் 4 தானுங்க. அதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஃபியூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி நம்ம 4 தக்காளி அரைச்சிட்டு வந்துருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டுடலாங்க. போட்டு ஒரு கலக்கிட்டு இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுடலாங்க. பத்திரியில் கடைசியில் நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாங்க. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுடலாங்க. நல்லா தொலாவி விட்டுறலாங்க. ஒரு 5 நிமிஷம் தொலாவி விட்டுட்டுங்க. இப்போ இந்த குழம்பு தொக்குக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாங்க. ஒரு 2 டம்ளர் ஊற்றிக்கிங்க, அதுக்கு மேலே வேணாம். 2, 1.5, 1.25 இந்த மாதிரி. இப்போ நல்லா கொதிச்சு ஒரு 5 நிமிஷம் அது நல்லா சலசலன்னு நல்லா கொதிச்சு வந்ததுங்க. கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம முட்டையை எடுத்து போட்டுக்கலாங்க. முட்டையை இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முட்டையை வந்து அப்படியே கீறி விட்டுக்குங்க. கீறி விட்டு போடும்போது அந்த கிரேவியெல்லாம் உள்ளே இறங்குங்க. இப்போ எல்லா முட்டையும் போட்டு கடைசி 2 முட்டை மட்டும் நான் மஞ்சள் தனியாக வெள்ளை தனியாக எடுத்து கட் பண்ணி நான் போட்டிருப்பேனுங்க. மஞ்சள் முழுசாக போட்டு வெள்ளையை மட்டும் கட் பண்ணி போட்டிருப்பேனுங்க. இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. அந்த முட்டையில் எல்லா கிரேவியும் இறங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். எது பத்தலையோ அதையும் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். காரமாக தான் இருக்குங்க. இது நல்ல காரசாரமான முட்டை தொக்கு தானுங்க. இப்போது 5 நிமிஷம் கழித்து கொத்தமல்லி தழை தூவி விட்டுறலாங்க. கொத்தமல்லி தூவி ஒரு 2 நிமிஷம் விட்டு நம்ம இறக்கிக்கலாங்க. நல்ல காரசாரமாக நல்ல சாப்பாட்டுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனுங்க. செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை தொக்கு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் பூஸ்டிங்காக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.